ஸ்ரீ அன்னையை நன்றியுடன் நினைவு கூர்தல். இன்றைய பகுதியில் திரு ஷோபாமித்ரா ஸ்ரீ அன்னையுடனான தனது நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார். நான் அன்னையை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே அவரே இறைவன் என்பதை அறிந்து கொண்டேன். ஆகவே அவருடன் சிறிது நேரம் பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த உரையாடல்களை குறித்து கொள்வேன். இவை எனக்கு விலை மதிப்பற்றவையாகும். இன்று முதல் முறையாக ஸ்ரீ அன்னையிடமிருந்து கிடைத்த இந்த விலை மதிப்பற்ற இரத்தினங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அக வாழ்க்கை, எங்களுடைய சாதனை முயற்சிகள் முதலியவற்றை பற்றி கூறும் வெவ்வேறு வாழ்க்கை துணுக்குகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அது குறிப்பிட்ட உரையாடலின் பிரதான விஷயத்தை குறிக்கும். ஸ்ரீ அன்னையுடன் அகத்தொடர்பு. ஷோபா: ஸ்ரீ அன்னையே, உம்முடன் உடல் அளவிலான உறவு இருப்பது தேவையா? ஸ்ரீ அன்னை: நீ சொல்லுவதற்கு என்ன அர்த்தம்? இங்கே எல்லோருக்கும் என்னுடன் உடல் அளவிலான உறவு இருக்கிறது. அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக வருகிறார்கள், வேலை விஷயமாக வருகிறார்கள். ஷோபா: இல்லை அன்னையே, நான் அதை சொல்லவில்லை. நான் சொல்லுவது அதைவிட நெருங்கிய உறவு. ஸ்ரீ அன்னை: அது எப்பொழுதும் தேவையில்லை. உண்மையிலே தேவையானது என்னுடன் அகத்தொடர்பு கொண்டிருப்பதுதான். அதற்குத்தான் நீ எப்பொழுதும் பயிற்சி செய்ய வேண்டும். எப்பொழுதும் உன் இதயத்தில் என்னுடைய சாநித்தியத்தை உணர முயற்சி செய். ஷோபா: ஆம் அன்னையே, நான் உம்மை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க முயல்கிறேன். ஆனால் ஸ்ரீ அன்னை: ஆனால் உன்னால் நினைவில் வைத்திருக்க முடியவில்லையா? ஷோபா: இல்லை அன்னையே, சில சமயங்களில் முடிகிறது, சில சமயங்களில் முடிவதில்லை. ஸ்ரீ அன்னை: நீ அதை பயிற்சி செய்து பார். இது இன்றியமையாதது. இல்லையென்றால் ஒருவன் பல ஆண்டுகள் என்னுடன் தங்கியிருந்தாலும் அவனுடைய மனம் வேறு எங்கோ இருந்து கொண்டிருக்கும். ஏற்புத்திறன். ஷோபா: அன்னையே, ஒரு சமயம் வகுப்பில் சிலருக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஏற்புத்திறன் இல்லை. அதனால் உம்முடைய சக்தி அவர்கள் மீது வேலை செய்ய முடியவில்லை என்று சொன்னீர்கள். ஸ்ரீ அன்னை நேரே என்னை பார்த்து: நான் என்ன சொன்னேன் என்றால், சிலருக்கு ஆர்வம் இருக்கிறது, அவர்கள் ஆர்வமுறுகிறார்கள், சக்தியும் பதிலளிக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஏற்புத்திறன் இல்லை. ஆகவே அவர்களால் அவர்களுக்கு அனுப்பப்படுவதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஷோபா: அன்னையே, நானும் அப்படித்தான் இருக்கிறேனா? ஸ்ரீ அன்னை: இல்லை. ஷோபா: அன்னையே, நான் ஆர்வமுறுகிறேன் என்று நினைக்கிறேன். ஆனால் ஸ்ரீ அன்னை: ஆனால் உனக்கு பதில் கிடைக்கவில்லை என்கிறாயா? ஷோபா: இல்லை அன்னையே, அப்படியும் சொல்ல முடியாது. ஆனால் அனுப்பப்படுவதை நான் ஏற்கிறேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்ரீ அன்னை: கவனி, நீ இங்கே வந்தபோது நீ எப்படி இருந்தாய் என்பது நினைவிருக்கிறதா? ஷோபா: ஆம் அன்னையே. ஸ்ரீ அன்னை: நல்லது. உனக்கு ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா? ஷோபா: ஆம் அன்னையே, நிறைய. ஸ்ரீ அன்னை: நல்லது. அதுதான் உன்னுடைய ஏற்புத்திறன். உன்னிடம்
அந்த ஏற்புத்திறன் இருந்திராவிட்டால் நீ இப்போதிருக்கும் நிலையில் இருக்க மாட்டாய். என் அருமை குழந்தாய், உனக்கு நிச்சயமாக ஏற்புத்திறன் இருக்கிறது. ஷோபா: அன்னையே, எனக்கு ஏற்புத்திறன் இருக்கிறது. நான் மிகுந்த பக்தியுடன் அவரை வணங்குகிறேன். பிறகு மெல்ல தலையை உயர்த்தி ஸ்ரீ அன்னையை பார்க்கிறேன். ஸ்ரீ அன்னை ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார். நான் அவருடைய பாதத்தருகில் உட்கார்ந்திருக்கிறேன். என்னவென்று சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி என்னை மூழ்கடிக்கிறது. நான் என்னை மறந்தேன். அந்த அறையை மறந்தேன். என் முன் அவர் ஒருவரே இருந்தார். அவர் ஒருவரே. சைத்திய புருஷன். ஷோபா: அன்னையே, நான் ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டிய சமயங்களில் ஒரு வலுவான சக்தி மிக அழுத்தமாக என்னிடம் இப்படி சொல்லுகிறது: இதைச் செய், இந்த வழியில் செல், அதற்கு செவி கொடாதே, என்னை பின்பற்று. இந்த சக்தியே என் மீது ஆட்சி செலுத்துவது போல இதை அவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறது. அதே சமயம் நான் விழிப்புடன் இருந்தால் இன்னொரு குரல், மிகவும் மென்மையான, கனிவான, நன்றாக கூட கேட்க முடியாத ஒரு குரல் இதயத்தில் இருந்தோ அதன் பின்னால் இருந்தோ, இதை செய்யாதே, இந்த வழியில் போகாதே, அந்த வழியில் போ, இப்படியெல்லாம் சொல்லுகிறது. நான் இதை அடிக்கடி கவனித்திருக்கிறேன். நான் அந்த உரத்த குரலுக்கு செவி கொடுக்கும் போதெல்லாம் ஏதாவது தவறு ஏற்படுகிறது. ஆனால் அந்த மென்மையான, கனிவான குரல் சொல்லுகிறபடி செய்யும்போது என் முடிவுகள் மிக பெரும்பாலும் சரியானவையாக இருக்கின்றன. இது ஏன் அன்னையே? ஸ்ரீ அன்னை: அது உன்னுடைய சைத்திய புருஷன். அந்த மென்மையான இனிய குரல் உன்னுடைய சைத்திய புருஷன். அதன் குரல் வற்புறுத்துவதாக இருக்காது. மிகவும் அமைதியாக இருக்கும். நன்றாக கூட கேட்காது. ஆனால் அதுதான் சரியான குரல், சரியான வழிகாட்டி. ஸ்ரீ அன்னையும் நானும் சிறிது நேரம் பேசாமல் இருக்கிறோம். ஒருவேளை அன்றுதான் ஸ்ரீ அன்னை அவருடைய சாநித்தியத்தை என் இதயத்தில் உறுதியாக நாட்டினார் போலும். பந்து ட்ரில். எந்த ஆண்டு என்று எனக்கு நினைவில்லை. ஒரு தரிசன நாளில் அமிதா எங்களை ஒரு பந்து ட்ரில் செய்யச் செய்தார். நாங்கள் 8 பெண்கள் அந்த ட்ரில்லை செய்தோம். தரிசனத்திற்கு முந்தைய நாள் ஸ்ரீ அன்னை என்னிடம் இப்படி கேட்டார்: ஸ்ரீ அன்னை, நீ நாளைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாயோ? ஷோபா: ஆம் அன்னையே. ஸ்ரீ அன்னை: நீ என்ன செய்யப் போகிறாய்? ஷோபா: நான் பந்து ட்ரில் செய்கிறேன் அன்னையே. ஸ்ரீ அன்னை: மகிழ்ச்சி. ஷோபா: ஸ்ரீ அன்னையே, இந்த ட்ரில்லில் நான் முன்னோக்கி உருள வேண்டும். ஒவ்வொரு தடவை நான் அதை செய்ய முயலும் போதும் முன்னோக்கி உருளுவதற்கு பதிலாக இடது பக்கமாக சாய்கிறேன். விளையாட்டரங்கில் இருக்கும் எல்லோரும் சிரிக்கிறார்கள். ஸ்ரீ அன்னை: உன்னால் முன்னோக்கி உருள முடியவில்லையா? ஷோபா: ஸ்ரீ அன்னையே, நாளை நீங்கள் எங்கள் முன்னால் உட்கார்ந்திருப்பீர்கள். நிகழ்ச்சியை பார்க்க பலர் வந்திருப்பார்கள். அன்னையே, நான் அதை சரியாக செய்தாக வேண்டும். எனக்கு உதவும்படி பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ அன்னை மௌனமாக இருக்கிறார். எனக்கு மலர்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தரிசன நாள் வந்தது.
இந்தியாவின் படத்தின் முன்னால் ஸ்ரீ அன்னை அமர்ந்திருந்தார். பந்து ட்ரில் தொடங்கியது. முன்னோக்கி உருள வேண்டிய நேரம் வந்ததும் ஏதோ ஒரு கை என் முதுகை தொட்டு என்னை முன்னோக்கி உருளச் செய்தது போல் உணர்ந்தேன். நான் அந்த முன்னோக்கிய உருளலை சரியாக செய்துவிட்டு உடனே எழுந்தேன். முதலாவது என் கண்கள் ஸ்ரீ அன்னையை பார்த்தன. முகத்தில் ஒரு புன்னகையுடன் அவர் என்னை பார்த்து கொண்டிருந்ததைக் கண்டேன். அன்றிலிருந்து அந்த முன்னோக்கி உருளுவதை செய்வதில் எனக்கு கஷ்டமே இருந்ததில்லை. பொறாமை. ஷோபா: ஸ்ரீ அன்னையே, நான் அடிக்கடி பகைச்சக்தியின் தாக்குதலுக்கு உள்ளாகிறேன். நான் எதையாவது செய்யக்கூடாது என்று முடிவு செய்யும் போதெல்லாம் அதே சக்தி என்னை மீண்டும் மீண்டும் தாக்குகிறது. சில சமயங்களில் இந்த பகைச்சக்தி என்னை அதிகமாக நிலை தவற செய்கிறது. நான் மிகவும் பலவீனமடைந்து விடுகிறேன். செய்த அதே பிழையை மீண்டும் செய்கிறேன். ஸ்ரீ அன்னை, நீ பள்ளத்தை நிரப்பாததுதான் அதற்கு காரணம். நீ எதையாவது நீக்க விரும்பும்போது அதன் இடத்தில் வேறொன்றை வைக்க வேண்டும். அதாவது என்ன நடக்கிறதென்றால், நீ பொறாமையை நீக்க விரும்புகிறாய் என்று வைத்துக்கொள்ளும். இப்பொழுது நீ அதை நீக்கிவிட்டாய். ஆனால் அந்த இடத்தில் வேறொன்றை வைக்கவில்லை. அதனால் அந்த இடம் காலியாக இருக்கிறது. அதில் ஒரு துளை உண்டாகிறது. இப்பொழுது நீ நீக்கிய அது முற்றிலுமாக போய்விடவில்லை. அது அங்குதான் இருக்கிறது. நீ அதை வெளியே துரத்தி இருக்கிறாய், அவ்வளவுதான். அது வீடு தேடுகிறது. உன்னுடைய இடம் இன்னும் காலியாகவே இருக்கிறது. அது திரும்பி வந்து தன்னுடைய பழைய அறை காலியாக இருப்பதை பார்த்ததும் திரும்பவும் வந்து உட்கார்ந்து கொள்கிறது. ஆகவே நீ எதையாவது நீக்க விரும்பினால் நீ அதன் இடத்தை அதைவிட உயர்ந்த ஒன்றால் நிரப்ப வேண்டும். உதாரணமாக, நீ பொறாமையை நீக்க விரும்பினால் அதன் இடத்தில் நல்லெண்ணத்தை, அன்பை வை. அவை பொறாமையை விட உயர்ந்தவை. அப்பொழுது பொறாமை திரும்பி வரும்போது எந்த அறையும் காலியாக இருக்காது. அதனிடத்தில் அன்பும் நல்லெண்ணமும் வைக்கப்பட்டுள்ளன. ஆகவே அதனால் உன்னுள் இனி நுழைய முடியாது. முயன்று பார். இதை முயன்று பார். அன்பிற்கும் நல்லெண்ணத்திற்கும் பேராற்றல் உண்டு. ஷோபா: அன்னையே, நான் தனியாக இருக்கையில் நன்றாகவே உங்களை நினைவில் இருத்திக் கொள்ள முடிகிறது. ஆனால் பல பேர் நடுவில் இருக்கும்போது முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடாது என்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் அன்னையே, என்னால் முடியவில்லை. நான் மற்றவர்கள் நடுவில் இருக்கும்போது உங்களை முற்றிலும் மறந்து விடுகிறேன். பேச்சிலும் அரட்டையிலும் மூழ்கி விடுகிறேன். எல்லாம் மறந்து விடுகிறது. ஸ்ரீ அன்னை, நீ ஏன் பேசுகிறாய்? ஏன் அரட்டை அடிக்கிறாய்? ஷோபா: அன்னையே, பேசாமல் இருக்கத்தான் முயற்சி செய்கிறேன். ஆனால் பள்ளிக்கூடத்தில் அல்லது விளையாட்டரங்கில் மற்ற பெண்களுடன் இருக்கும்போது பேசாமல் இருக்க முடியவில்லை. அவர்களும் நிறைய பேசுகிறார்கள். நானும் அவர்களுடன் கலந்து கொள்கிறேன். ஸ்ரீ அன்னை: ஆம், இங்கிருப்பவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். அவர்கள் பேச்சிலும் அரட்டையிலும் நண்பர்கள் அறைக்கு போவதிலும் பொழுதுபோக்கி சாதனையை மறந்து விடுகிறார்கள். தேவையில்லாமல் ஒரு வார்த்தை கூட பேசாதே. புரிகிறதா? ஒரு வார்த்தை கூட பேசாதே. இதை நினைவில் வைத்துக்கொள்ள முயற்சி செய். ஷோபா: முயற்சி செய்கிறேன் அன்னையே. ஆசிரியர்கள்: இது 50களில் நிகழ்ந்தது. எந்த ஆண்டில் என்று திட்டவட்டமாக நினைவில்லை. பள்ளிக்கூடத்தின் வங்காளி துறையினர் வரும் ஆண்டில்
என்னால் ஒரு வங்காளி வகுப்பு எடுக்க முடியுமா என்று ஸ்ரீ அன்னையை கேட்டனர். அதற்கு ஸ்ரீ அன்னை பவித்ரா அண்ணாவிடம் வங்காளி வகுப்பிற்கு பதில் நான் பிரெஞ்சு வகுப்பு எடுப்பதை விரும்புவதாக சொன்னார். மறு ஆண்டு எனக்கு அந்த வகுப்பு கொடுக்கப்பட்டது. இதோ என்னுடைய பிரெஞ்சு வகுப்பை பற்றி ஸ்ரீ அன்னையுடன் நடந்த உரையாடல். ஷோபா: அன்னையே, எக்ஸ் வகுப்பில் படிப்பதே இல்லை. அவன் எப்பொழுதும் விஷமம் பண்ணி கொண்டிருக்கிறான். மற்ற பிள்ளைகளை தொந்தரவு செய்து கொண்டும் வகுப்பிற்கு இடைஞ்சல் செய்து கொண்டும் இருக்கிறான். அன்னையே, அவன் விஷயத்தில் நான் சலித்து போய்விட்டேன். அவன் படிப்பதே இல்லை. நான் இதை சொன்னதும் ஸ்ரீ அன்னை கோபத்தில் வெடித்து விட்டார். ஸ்ரீ அன்னை: அவன் படிக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறாய்? உன் விருப்பத்திற்காக அவன் படிக்க வேண்டுமா? ஸ்ரீ அன்னை இதை மிகவும் அழுத்தமாக சொன்னார். என்னுடைய உடலெல்லாம் நடுங்கத் தொடங்கிவிட்டது. சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு இவ்வாறு சொன்னார். ஸ்ரீ அன்னை: இது ஆசிரியர்களுக்கு பழக்கமாக போய்விட்டது. மாணவர்கள் என்ன செய்ய வேண்டுமென்று அவர்கள் விரும்புகிறார்களோ அதை அவர்கள் செய்ய வேண்டும். மாணவர்கள் படிக்க வேண்டுமென்று ஆசிரியர்கள் விரும்புவதால் அவர்கள் படிக்க வேண்டும். ஏன் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அவன் சுபாவப்படி நடந்து கொள்ள அவனுக்கு உரிமை இல்லையா? என்னை பார்த்து: எல்லோரும் ஏன் படிக்க வேண்டும்? ஒரு குழந்தை மற்றவர்களை விட சற்றே வேறுபட்டிருந்தால் கும்பலில் ஒருவனாக இல்லாவிட்டால் ஆசிரியர்தான் அந்த மாணவனுக்கு படிப்பில் அல்லது வேறு எதிலோ ஒரு ஈடுபாடு உண்டாகும்படி செய்ய முயல வேண்டும். அந்த முயற்சியை செய்வதற்கு பதிலாக ஆசிரியர் முழு பழியையும் மாணவன் மீது போட்டு அவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் என்று சொல்லுகிறார்களே. வெகு நேரத்திற்கு பிறகு ஸ்ரீ அன்னை தமது குரலை மாற்றிக்கொண்டு பேசினார். உன்னுடைய வகுப்பில் அப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது நீ முயற்சி செய்ய வேண்டும். மோம்பெத்தி என்றால் என் அன்பு குழந்தாய். வேறு எந்த வழியிலாவது அவனுக்கு ஈடுபாடு ஏற்படும்படி செய்ய முயற்சி செய். ஒரு குழந்தை படிக்க விரும்பவில்லை என்றால் அவன் ஏன் படிக்க விரும்பவில்லை என்று கண்டுபிடிக்க முயன்றுபார். அவனுக்கு வேறு எதிலாவது ஈடுபாடு இருக்கலாம். அவனுக்கு அந்த பாடத்தில் விருப்பம் இருக்கலாம். ஆனால் நீ கற்பிக்கும் முறை அவனுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஷோபா: அன்னையே, வகுப்பில் விஷமமும் தேவையற்ற குறுக்கீடும் நடக்கிறதே. இவை ஆசிரியருடைய தவறுதலால் தானா? ஸ்ரீ அன்னை: ஆம், எப்பொழுதுமே. அதாவது ஆசிரியருக்கு வகுப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆசிரியருக்கு தம்மை கட்டுப்படுத்தி கொள்ள தெரியவில்லை, அல்லது அவர் பலவீனமானவர் என்பதை மாணவன் தெரிந்து கொண்டு விட்டால் அவன் மேலும் அதிக விஷமம் பண்ணுவான். நீ உண்மையாகவே பலசாலியாக கட்டுப்பாடுடையவளாக இருக்க வேண்டும். நீ உண்மையாகவே விழிப்புடன் இருக்க வேண்டும். இல்லையென்றால் நீ அவ்வளவுதான். ஷோபா: நாம் ஒரு தவறு செய்து விடும்போது நாம் தவறு செய்து விட்டோம் என்று தெரிகிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அன்னையே? ஸ்ரீ அன்னை: தவற்றை ஒப்புக்கொண்டு விட வேண்டும். எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள்தான். அடுத்த தடவை நீ வகுப்பிற்கு போகும்போது அடக்கத்துடன் மாணவர்களிடம் விஷயத்தை சொல்லு. நான் உங்களுக்கு கொடுத்த இந்த தகவல் தவறானது. இதுதான் சரியானது என்று சொல்லிவிடு. அப்பொழுது மாணவர்களுக்கு உன் மீது மரியாதை ஏற்படுவது மட்டுமல்ல, அவர்களும் அடக்கமாக இருக்க கற்றுக்கொள்வார்கள். அடக்கம் என் குழந்தாய், அடக்கம், எளிமை,
ஒரு மலரைப் போல் அப்படி இருந்து உன்னுடைய தூய்மையை பரப்பு. ஸ்ரீ அன்னை என் மீது ஒருமுனைப்படுகிறார். பிறகு பேச்சை தொடர்கிறார். ஸ்ரீ அன்னை, நான் உன்னை கடிந்து கொண்டதனால் மனம் தளர்ந்து விடாதே. நீ மிகச்சிறந்த ஆசிரியர்களுள் ஒருத்தி என் குழந்தாய். உன்னுடைய இதயத்தை விரிவாக்க முயற்சி செய். கடலை போல் விரிவாக. அங்கு எல்லாவற்றிற்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நீ காண்பாய். வாழ்க்கையின் எல்லா அம்சங்களுக்கும் அதுவே மகோன்னத கண்டுபிடிப்பு. ஸ்ரீ அன்னை என்னை பிரெஞ்சு மொழியில், அதாவது ஒரோவர் மொனாஃபா, மீண்டும் உன்னை பார்க்கிறேன் என் குழந்தாய் என்று கூறினார். இதன் அடுத்த பகுதியை அடுத்த தொடரில் கேட்போம். நன்றி, வணக்கம்.